ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நீங்க நினைக்காதீங்க, பூர்வமானவைகளை சிந்திக்காதீர்கள். இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், அது வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர பாதையில ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன். நம்புறீங்களா? எத்தனை பேர் உண்மையா நம்புறீங்க? நம்முடைய ஆண்டவர் யார் தான் சொல்லுங்க. எல்லாருமே நம்பத்தக்கவர் தானே. அதான் ஒரு தேவனுடைய மனுஷன் ஃபாரின்ல அவருடைய லேண்ட் ஒண்ணு ஒரு மெயின் இடத்துல இருந்துச்சாம். அந்த சிட்டியினுடைய ஒரு மெயின் பிளேஸ்ல அது ஒரு சின்ன சர்ச்சு, ஒரு 100 பேர் அந்த சர்ச்சுக்கு வந்துருந்தாங்களாமா. உடனே ஆண்டவர் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாராமா, மகன் இந்த இடத்த வித்தா உனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு. உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டாராமா. ஆண்டவரே, இந்த இடத்த விக்கிறதா? ஐயோ, இத பற்றி நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் கனவா வாங்கினது, நான் ஜெபம் பண்ணி வாங்கினது, உபவாசம் இருந்து வாங்கினது. இந்த இடத்தை விக்கிறத குறிச்சு பேசாதீங்க. உடனே ஆண்டவர் இடத்துல பேசினாரா, இல்ல இல்ல, உனக்கு இந்த திருச்சபை இல்லை, இன்னும் நிறைய ஆத்துமாக்களை நான் உனக்கு கொடுக்க நினைக்கிறேன். அதனால இந்த இடத்தை வித்துட்டு அவுட்டர்ல ரொம்ப தூரமா ஜன நடமாட்டம் இல்லாத அங்க ரோடே இல்லாத ஒரு இடத்துல போய் ஆண்டவர் ஒரு ஏக்கர் கணக்கில் ஒரு சொத்து வாங்க சொன்னாரு. அப்ப இவர் ரொம்ப துக்கமா இருந்தாரம்மா. ஆனாலும் ஆண்டவர் பேசின உடனே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து, சரி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை வித்துட்டு அவுட்டர்ல இடம் வாங்கினாராம். அப்ப அவருடைய திருச்சபையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கொண்டு போய் காமிக்கிறதுக்காக சந்தோஷமா கூட்டிட்டு போகும்போது எல்லாருமே அவரை திட்டினாங்களாமா. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அங்க அவ்வளோ நல்ல இடத்தை விட்டுட்டு இந்த காட்டுல வாங்கி இருக்கிறீங்க, இங்க யாரு வர்றா அப்படின்னு. இன்னைக்கு அந்த பட்டணத்திலேயே மெயின் திருச்சபை, அந்த திருச்சபை 100 பேர், இந்த திருச்சபை இன்னைக்கு 25,000 25,000 பேர் வருகிற ஒரு திருச்சபையாய் மாற்றப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்ப நான் நம்புறேன், ஆண்டவர் ஒண்ணு சொன்னார் அப்படின்னா பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆண்டவர் ஒண்ணு சொல்லும் போது அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உங்களை அப்படியே சுமூகமா நடத்தி வருவார்னு நீங்க நினைக்காதீங்க. அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு 100% நடக்காத மாதிரி தோணுனாலும் அங்கேயும் நீங்க விசுவாசிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். ஆண்டவர் ஒவ்வொன்றுலையும் ஆண்டவர் உங்களை மோல்டு பண்ணி உங்களை சோதிச்சு, ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு மட்டும், ஆண்டவரை என்ன வந்தாலுமே நான் நம்புறேன் ஆண்டவரை, நான் நம்புறேன் ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவர், நீ செய்து முடிப்பீர், நீ செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது அப்படி நீங்க 100% நம்புவீர்களே, ஆனால் கர்த்தர் நமக்காக செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். நான் இந்த ஆராதனையில தீர்க்க தரிசனமா சொல்றேன், இங்க வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறாது என்று யார் சொன்னாலும் இன்னைக்கு நீங்க நம்புறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி முடிக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். நம்புறவங்க இந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி மேல ஹalleluya, நம்பத்தக்கவன் ஒருவர் தானே. எல்லாரும் பாடுவோம் எல்லாரும். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தான், உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தான். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தான், உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தான். போய் சொல்லிட மனிதன் மனமாறிட மல்புத்திரன், சொல்லிட மனிதன் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, செய்வதை தடுப்பவன் கரங்களமா சொல்லுவோம். என் வாழ்க்கை பயணமெல்லாம் மகிமையின் மேகம் நான் நடக்கும் போது
என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேன். என் வாழ்க்கை முன் செல்லும் மகிமையின் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேன். எல்லா ரகபோத் தொடங்கினதே எல்லா இப்ப கைய மேல நம்பிக்கையோடு சொல்லு. என்னை எல்லாரும் சேர்ந்து பாப்பா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர். நம்பிக்கையோ நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட மானிடல்ல, மனமாறிட மனபுத்திரல்ல. போய் சொல்லிட மானிடல்ல, மனபுத்திரல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும். கரங்களால் தெய்வமே நம்பிக்கையோட தெய்வமே அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீர். அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். பாடுங்க. குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே, இப்ப சொல்லுங்க அப்பா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதரல்ல, மனமாறிட மறுபுத்திரரல்ல. பொய் சொல்லிட மனிதரல்ல, மறுபுத்திரரல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. சொல்லுங்க எல்லாரும். தெய்வமே நம்பிக்கையோடு சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. ஹalleluya, ஹalleluya.